அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க? மக்கள் நலமா இல்லையே? யார் சொன்னா? எந்த நாய் சொல்லுச்சு நல்லா இல்லைன்னு? எப்படி டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஆட்டிய போட்டீங்க? அந்த நாய் சொல்லுதுன்னு நீ ஏன் கேட்கிற? அமலாக்கத்துறை எப்படி போற போக்குல நாயின்னு சொன்னீங்க. ஆமா, அமலாக்கத்துறையே டாக் தானே, அதை ஏவுறது தானே, ஏவலாளி தானே. 1000 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு இப்படி எதுவுமே தெரியாம உட்கார்ந்து அவன் எங்கயா சொல்லியிருக்கான் 1000 கோடி ஊழல்னு? எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கானா? எதுக்காக செந்தில் பாலாஜிக்கு நீங்க இந்த மதுவில ஒதுக்குறீங்க? நீ இந்த சீமான மாதிரியே பேசாத, இல்ல துரைமுருகன் மாதிரி இல்லங்கயா. செந்தில் பாலாஜி நானும் சேனல் வெளில வந்த உடனே பாரு, உங்க சேனல் ஜாகிர் ஹுசைன் எப்படி இறந்தாரு? இந்த இடம் யாருடைய இடம்? வக்போர்டு இடம் தான். வக்போர்டு இடத்துல தான் இந்த வாடகைக்கு இருந்தவங்களுக்கும் அதுக்கும் உள்ள பிரச்சனை. இந்த இஷ்யூ இந்த கொலை நடந்தது இட தகராறுல தான். தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை நடந்ததா? தனிப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை தனிப்பட்ட பிரச்சனை சொல்லிட்டீங்க. அதே இந்த கொலை தனிப்பட்ட பிரச்சனை. ஜவஹர் அலி தனிப்பட்ட பிரச்சனை. சாகர எல்லாரும் தனிப்பட்ட முறையில் செத்துறான். அண்ணா அறிவாலயம் இருக்கிறதே பஞ்சமி நிலம் தான் சொல்லிக்கிறாங்களா? உண்மையா? எப்பா, நான் தான்ப்பா அந்த இடத்த வாங்கி கொடுத்தது. பஞ்சமி நிலத்துல இருந்து நீங்க அதை உங்க இடமா மாத்த நீங்க தானா? அத பாத்துங்க, அவரே சொல்றாரு. கதையே தெரியாம பேசுறீங்க. மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படை கைது பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 843 மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்காம ஏதோ லவ்வருக்கு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி கடிதம் மட்டும் எழுதி இருந்தா என்ன அர்த்தம்? தம்பி, நீங்க அறிவுபூர்வமான கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தேன். இல்லைங்கய்யா, ஒரு முதலமைச்சர்னா குஜராத்தில் இதே மீனவர்களை சுட்டு கொண்டாங்க. நான் மத்திய அரசு நேரடியாக தலையிட்டு அதை தடுத்து நிறுத்துறாங்க பாகிஸ்தான் சுடும்போது. குஜராத் யாரு? மோடியோடைய மாநிலம். அவன் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கான், அவனுக்கு பண்றான். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னாள் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க? மக்கள் நலமா இல்லையே? யார் சொன்னா? எந்த நாய் சொல்லுச்சு நல்லா இல்லைன்னு? எப்படி டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஆட்டிய போட்டீங்க? அந்த நாய் சொல்லுதுன்னு நீ ஏன் கேட்கிற? அமலாக்கத்துறை எப்படி போற போக்குல நாயின்னு சொன்னீங்க. ஆமா, அமலாக்கத்துறையே டாக் தானே, அதை ஏவுறது தானே, ஏவலாளி தானே. உங்களுடைய திருட்ட ஃபுல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ல கண்டுபிடிக்க முடியல, பக்காவா திருடுறீங்க. அதனாலதான் சென்ட்ரல் ஃபோர்ஸே உள்ள இறங்கிருக்காங்க. சென்ட்ரல் ஃபோர்ஸ் நாங்க எஃப்ஐஆர் போட்டதுனால அவன் வந்திருக்கான். அதையே புரிஞ்சுக்கோங்க. அது புரியாமலே அண்ணாமலை பேசுறான். அவர் மேலதான் வழக்கு போட்டிருக்கீங்க. 110 பேர் மேல வழக்கு போட்டிருக்கீங்களா? நீங்களும் அந்த மாதிரி பேசுறேன். அவன் மேல என்ன வழக்கு போட்டிருக்க? அது அன்னைக்கு டாஸ்மார்க்க முட்டுக்கிட்டாரு சொல்லிட்டு எழும்பூர்ல போய் முட்டுக்கிட்டாரு. லூசு பையன் என்ன சொன்னான்? 1000 கோடி 1 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னான். சரி, கணக்குல வந்துதான் 1000 கோடி. கணக்குல வராம எத்தனை கோடி இருக்கு யாருக்கு தெரியும்? வேலையெல்லாம் வச்சுக்காத. அந்த நாய் என்ன சொல்லுச்சு? 1 லட்சம் கோடின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் 10,000 கோடின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லுது? 1000 கோடின்னு சொல்லுது. ஐயா, 1 ரூபா திருடினாலும் திருடன் தான். நாங்க திருடல. திருடி இருந்தா நாங்க தான் திராவிட முன்னேற்ற கழகமா திருடர் முன்னேற்ற கழகமா? எதனால திருட்டு? சும்மா இரியா. எங்களுக்கு கீழ் அந்த அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தப்பு பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு அவர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டது. எஃப்ஐஆர் பதியப்பட்டு அது அவங்க மேல விசாரணை போயிட்டு இருக்கும்போது அது அவனுக்கு இவனுக்கு தெரியுது, தவறு தெரியுது, இவனுக்கு நம்ம அமலாக்கத்துறைக்கு தெரியுது. ஸோ அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையை வச்சு தான் அவன் விசாரணைக்கு வரான். இல்லைன்னா அவன் விசாரணைக்கு வந்தாங்க. விசாரணைக்கு வந்து தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சரியான ஆட்சியை கொடுத்துருக்கீங்க. டாஸ்மாகில் நீங்கள் ஊழல் செய்யலைன்னா 0% சொல்லிட்டு அவங்க போட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிடணும். உங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் கூட லீக் பண்ணலன்னு சொல்லி செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டுறாரு. 1000 கோடி ரூபாய்
ஆட்டையை போட்டுட்டு இப்படி எதுவுமே தெரியாம உட்காந்து அவன் எங்கேயா சொல்லியிருக்கான் 1000 கோடி ஊழல்னு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கானா? போட்டுருக்காங்க 1000 கோடி ஊழல் சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் செய்தி ஆக்குறாங்க. ஊடகம் பூரா செய்தி ஆக்குவான், எல்லாமே பொழப்பத்த பயிலுவோ, அவனுங்களுக்கு டைம் பாஸிங்க்கு எதை வேணாலும் பண்ணுவான். நாங்களே இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குன்னு எஃப்ஐஆர் போட்டு அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விசாரணையில் அவன் குறுக்க வர்றான். அவன் குறுக்க வந்து அந்த விசாரணையை வந்து அவங்கள்ட்ட சரியா வித்தீங்கன்னா ஏன் குறுக்க வர போற திருட்டுத்தனமா பாருங்க. எங்களுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு நாங்க வந்து பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை, நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் 7ஆம் பொருத்தம். அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், எங்களை எந்த வழியிலையாவது இம்சப்படுத்தணுங்கிறதுக்காக அவன் பண்ணுறான். இவன் 1000 கோடி ஊழல் பண்ணுனான்னு சொல்லி இவன் சொன்னான்னா அந்த 1000 கோடி எங்களுக்கு அதிகாரின்னு தானே சொல்கிறான். அந்த அதிகாரிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்து அதை வசூல் பண்ணுவோம். அப்படி அவன் கரெக்டாக 10 ரூபா வசூல் பண்ண மாதிரி இப்போ 50 ரூபா வசூல் பண்ணிங்களா பாட்டிலுக்கு? அவன் கரெக்டாக எங்களுக்கு இவ்வளவு இன்னது ஊழல் நடந்திருக்குன்னு ரெக்கார்டு கொடுக்கட்டும். அது எவன் பண்ணானா அவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவர்கள் தான் பண்ணிருக்காங்க. வேற யாரு பண்ணிருக்காங்க? எதுக்காக செந்தில் பாலாஜிக்கு நீங்க இந்த மதுவிலக்கு ஒதுக்குறீங்க? நீ வந்து இந்த சீமான மாதிரியே பேசாத, இல்ல துரைமுருகன் மாதிரி இல்லங்கய்யா. செந்தில் பாலாஜி நானும் வெளில வந்த உடனே பாரு, உங்க சேனல் வந்து என்டிகே சேனல் தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் எந்த வார்த்தைகளை பேசணும் எந்த வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு ஒரு கணக்கு வழக்கு எதுவுமே பேசலீங்களா? அப்புறம் 1000 கோடின்னு என்னமோ நீ தான் 1000 கோடியை பாக்கெட்ல இருந்து எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சு விட்ட மாதிரி நான் வைக்கல. அப்புறம் செந்தில் பாலாஜி மக்கள்கிட்ட இருந்து குடிகாரர்கிட்ட இருந்து எடுத்திருக்காரு. இப்போ ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா திருடினாருன்னு சொல்லிட்டு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ அவர் இருங்க சிறையில 460 நாள் இருந்துட்டு வெளில வந்தவருக்கு எதுக்காக மறுபடியும் அதே அமைச்சர் பதவி எதுக்காக கொடுத்தீங்க? அது எங்க முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அதை யாரு நீ கொஸ்டின் பண்றதுக்கு உனக்கு யாரு கரெக்டா வந்து கட்டிங் கரெக்டா வருது அவர்கிட்ட இருந்து. அதனால தம்பி நீங்க எங்க பாருங்க, நீங்க அதிகமா பேசுறீங்க. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? எங்க முதலமைச்சருக்கு எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. முதலமைச்சர் பார்த்து யாரை வேணாலும் அமைச்சர் ஆக்குவாரு, யாரை வேணாலும் அமைச்சர் பொறுப்புல இருந்து இறக்குவாரு. அதான் அவர் என்ன கொஞ்ச நாள் முதலமைச்சர் இருக்க மாட்டாராமே? அவர் இருக்க மாட்டாரு. 2026 வரலையும் அவர் தான், 2026லயும் அவர் தான் முதலமைச்சர். அடுத்த 5 ஆண்டுக்கு நாங்க தான் முதலமைச்சர். இங்க எந்த நாதியும் கிடையாது இந்த நாட்டில். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எப்படி கவுந்தது? இதே டாஸ்மாக்ல ஊழல் பண்ணி தான் அவர் ஆட்சி கவுந்தது. அதே மாதிரி இங்க நீங்க 1000 கோடி தான் ஊழல் பண்ணீங்க. 1 கோடி 2 கோடி கிடையாதுங்க, 1000 கோடி. அதே மாதிரி இங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கவுந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க பாக்கெட்ல வச்சுக்க ஸ்டாலின் போட்ட நாளைக்கு வேற ஒருத்தவங்க போட்டா கூட மாறலாம்ல. தம்பி நீ வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்க ஊழல் பண்ணல, ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கள் மீது வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை சட்டப்படி நீதிமன்றத்தின் வழக்கு தொடுத்து நாங்கள் வழக்காடுவோம், பார்த்துக்கலாம். இப்போ ஊழல் வழக்கு உங்க மேல இல்ல எதுவுமே இல்ல இல்ல. இப்போ கருணாநிதி வந்து பாலம் வழக்குல உள்ள போகல, ஆராசாவும் கனிமொழி 2G வழக்குல உள்ள போகல, யாருமே வந்து ஊழல் பண்ணி உள்ள போகல, பொன்முடி உள்ள போகல, இங்க பாரு ஜெகத்ரட்சன் உள்ள போகல, யாருமே உள்ள போகல. ஒவ்வொருத்தரா வா, வரிசையா வா. கனிமொழி மேடமும் ராஜாவும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு சொல்லி சொன்னதுனால அவங்க பதவியே ராஜினாமா பண்ணி அவங்க நீதிமன்றத்தை சந்திச்சாங்க, சிறைக்கு போனாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன விடுதலை பண்ணதோடு மட்டுமல்லாது இந்த வழக்கு நிரூபிக்கப்படவில்லைன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, இவங்களை அதை மறுபடியும் ஒரு அப்பீல் போட்டு வச்சிருக்கு. அதை மிரட்டுறதுக்காக ஒரு அப்பீல். அதுக்கு யாரை மிரட்டுறீங்க? மோடியை மிரட்டுறீங்களா? மோடி எங்களை மிரட்டுறதுக்கு ஒரு அப்பீல் போட்டிருக்காரு. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல கோர்ட்டில் தள்ளுபடி ஆகிப்போச்சு. தள்ளுபடியான வழக்கை தேடி கண்டுபிடிச்சு தூசி தட்டி எடுத்து அவர் வந்து அந்த வழக்கை அப்பீல் போட்டு வச்சிருக்காரு. அவ்வளோதான். அந்த அப்பீல் இப்போ இந்த பாருக்கண்ணு நீதிமன்றங்கள்லாம் வந்து இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய பரிபாலனத்தில் தான் இருக்குது. புரிஞ்சுக்கோ. ஒன்றிய அரசு கண் அசைவில் தான் செயல்படுதுன்னு மக்கள் பேசுகிறாங்க, நான் பேசலை, மக்கள் பேசிக்கிறாங்க. சரியா? ஏன்னா அப்படி பேசுனதுனால தான் உங்களுடைய திரு சீமான் அவர்களுக்கு கூட ஒன்றிய அரசில் கண் அசைவின் காரணமாக நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே கூட கிடைத்ததாகவும் மக்கள் சொல்லிக்கிறாங்க. என்ன ஸ்டே கிடைச்சது? என்ன அந்த அதெல்லாம் நான் எனக்கு அதை வேண்டாம். சரி, அந்த வழக்கை விடுங்க. இப்போ திருநெல்வேலி வழக்குக்கு வாங்க. ஜாகிர் ஹுசேன் எப்படி இறந்தாரு? ஜாகிர் ஹுசேன் எப்படி இறந்தாரு? வெட்டி கொண்டு விட்டாங்க. யார் கொண்டது? அவருடைய எதிரிகள். எதிரிகள்ங்களா? ஆமாம். அதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது.
இல்லைங்கய்யா, ஒரு சாகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுக்கு வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி என்ன கொல்றது 20 பேர் சதி திட்டம் பண்றாங்க, கோபாலகிருஷ்ணன், செந்தில்குமார் போன்றவர்கள்லாம் என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, நீங்க தான் என்ன காப்பாற்றணும், நான் சாக போறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சொல்லியிருக்காரு. முன்னாள் கலைஞருக்கு வந்து பாதுகாப்பு படை வீரராகவும் இருந்திருக்காரு. இவ்வளவும் செஞ்சு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவரை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம இப்படி சாக விட்டுட்டீங்க. நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோமா இல்லையானா அதை லோக்கல் காவல்துறை தான் அதை செய்யணும். இறந்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பு கொடுத்து என்னங்க பாரு தம்பி, அது யார் செய்ய வேண்டிய வேலை? நீங்க தான் செய்யணும், காவல்துறை தான் செய்யணும். காவல்துறை தான் செய்யணும். காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சது நீங்க தானே. காவல்துறை செய்யலைங்கிற காரணத்தினால காவல்துறையை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவர் எங்களுக்கு போட்ட வீடியோவோ அல்லது எங்களுக்கு எழுதின தபாலோ நேரடியாக முதலமைச்சருக்கு போய் சேர. சரி, காவல்துறைக்கு தவறை தட்டி கேட்கறவங்க பாதுகாக்கிறவங்க தானே. ஆமா. அப்ப தப்பு பண்றவங்க காவல்துறை அதிகாரியா வச்சிருக்கீங்க. காவல்துறை அதிகாரியா நாங்க வைக்கல, ஆண்டாண்டு காலமா அவன் தான் இருக்கான். எங்க ஆட்சியில அவன் வந்து எப்படிங்க எது நடந்தாலும் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்புறம் எதுக்குங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்கிறீங்க. இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலம் திரும்பி பாக்குற ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோங்கிறீங்க. எல்லாரும் வந்து எங்களை வந்து அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு அன்பா சொல்றீங்க. நீங்களே சொல்லிக்கிறீங்க. நம்ம பெருமையை நம்மளே சொல்லிக்க கூடாதுங்கய்யா, மத்தவங்க சொல்லணும். தம்பி இங்க பாரு கண்ணு, இந்தியாவிலேயே வரி கொடுக்கக்கூடிய 2வது மாநிலம் தமிழகம். முன்னேற்ற பாதையில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழகம். எண்ணத்தில் குறை வச்சிருக்கோம். இது இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் சில தவறுகள் நடக்குது. அந்த எஸ்ஐயை வந்து வெட்டினது ரொம்ப மன வேதனையாக இருக்குது. அதை பற்றி விமர்சனம் பண்ண நான் விரும்பலை. ஏன் நீங்கள் விரும்பலாங்க? ஏன் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து யாருடைய இடம்? வக்ஃப் போர்டு இடம் தான். வக்ஃப் போர்டு இடத்துல தான் இந்த வாடகைக்கு இருந்தவங்களுக்கும் அதுக்கும் உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இட பிரச்சனையில் தான் அது நடந்திருக்குன்னு இன்னைக்கு எங்கள் சட்டமன்றத்தில் அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு சமூக ஆர்வலர், இந்த மக்களுக்காக எவ்வளோ போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காரு. அதெல்லாம் 1000 நடந்திருக்கலாம். இந்த இஷ்யூ வந்து இந்த கொலை நடந்தது வந்து இட தகராறுல தான். தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை நடந்ததா? தனிப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க. இந்த கொலை தனிப்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி ஜவஹர் அலி, இங்க பாரு, அதான் ஜவஹர் அலி தனிப்பட்ட பிரச்சனை. சாகர எல்லாரும் தனிப்பட்ட முறையில் செத்துறான். இங்க பாரு, இது வந்து அந்த வக்ஃப் போர்டு இடத்துக்கு அந்த இடத்த காலி பண்ணுற பிரச்சனையில் தான் தகராறு. அந்த தகராறில் தான் இந்த இது நடந்தது. சரியா? ஆகையினால இன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படி பார்த்தா ஒரு வீடியோ போட்டாருங்களா ஐயா, நான் வந்து இறக்க போறேன், என்ன கொலை பண்ண பார்க்குறேன், அப்பயே நீங்கள் விசாரணை பண்ணிருக்கலாம்ல, அவருக்கு ஒரு பாதுகாப்பாச்சும் கொடுத்துருக்கலாம்ல. கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கொடுக்க வேண்டியது தான். அந்த காவல்துறை, லோக்கல் காவல்துறை, அங்கே இருக்கக்கூடிய சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸு, அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி, அந்த ஆய்வாளர், இவங்கெல்லாம் பண்ணியிருக்கணும். அதை பண்ண தவறு வந்து அந்த காவல்துறை. அதனால அவங்களையெல்லாம் இப்போ நாங்கள் பணி நீக்கம் செஞ்சுருக்கீங்க. ஆமாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறு நடக்காத பார்த்துப்பீங்களா? 100க்கு 100 நடக்காமல் இருக்கணும்னு தான் நாங்கள் இறைவனை இல்லை இயற்கையை வேண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏன்னா நீங்க சட்டம் ஒழுங்கு சரியா வந்து. அண்ணாமலை யாரையா சொல்றதுக்கு? அவர் தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவர். மாநில தலைவர். சட்டம் ஒழுங்கை பத்தி அவர் பேசுறாரு. வேற யாரு பேசுவா? இல்லை, அவர் பேசுறாரு சட்டம் ஒழுங்கை பத்தி. அவருடைய ஆட்சி நடக்குது நாக்பூர், எங்க மகாராஷ்டிராவில் கடந்த இந்த 2-3 தினங்களில் எவ்வளோ பேர் வெட்டி கொண்டு இருக்கானுங்க. அங்கே நடந்தா இங்கேயும் நடக்க விட்டுருங்க. பாரு, இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. அங்கே நடந்தா இங்கேயும் நடத்த விட்டுருங்க. பேச்செல்லாம் இங்கே பேசக்கூடாது. நாக்பூரில் நடக்குதா இல்லையா? இன்னைக்கு கூட ஊரடங்குகள் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கண்ட உடனே வெட்டுறான். புரியுதா? இதெல்லாம் இந்த 2024 49,294 வழக்கு இங்கேயும் பதிவு செய்யப்பட்டு வெறும் கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு இதே மாதிரி வழக்கு தான் ஒரே நாளையில நடந்துருச்சு. நீ என்ன இப்படி பேசுற? 3 நாளையில ஒரு வருஷத்து 40 கிட்டத்தட்ட 50,000 வழக்குன்னா சும்மா வாங்க. உங்க ஆட்சியில தான் நடந்துட்டு இருக்குது. எங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆயிரக்கணக்கான போராட்டம் பண்றீங்க, கருப்பு கொடியை தூக்குறீங்க. ஆளுங்கட்சி ஆயிட்டா நீங்க வெள்ளை கொடியை தூக்க ஆரம்பிச்சிடுறீங்க. மக்களுக்கான பிரச்சனை எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. உங்களாலதான் மக்களே வந்து ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்திலையும் தள்ளப்படுறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் சுவீட்சமா இருக்காங்க. மும்மாரி மழை பொழியுது. யார் சொன்னா அப்படின்னு? காமாட்சி நாயுடு அவர்கள் மட்டும் சொன்னா போதுமா? காமாட்சி நாயுடு இல்ல, காமாட்சி நாயுடு பேரு மக்கள் இல்லைங்க. காமாட்சி நாயுடு பேரு நல்லா காமெடி பண்றீங்க. நான் காமெடி பண்ணல, நீங்க தான் காமெடி ஆக்குறீங்க. என்ன ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மழை வந்து எப்பயாவது மார்ச் மாசத்துல மழை பெய்ய பார்த்திருக்கியா? ஏன் மழை பெய்யுதுன்னா வரையிருங்க, எல்லா கனிமூல கொள்ளைய ஃபுல்லாக வேட்டையாடிட்டீங்க. மழை, மண், நிலம், நீர் எல்லாத்தையும் திருடிட்டீங்க. அதனால கிளைமேட்டே மாறி போயிடுச்சு. அதனால தான் மழை பெய்யுது. நல்ல டயலாக் பேசுறிய எல்லாம் ஒன்று. அதாவது இவர்கிட்ட கேட்டு துரைமுருகன் அவர்கள்ட்ட கேட்டு அப்படியே மனப்பாடம் ஆகி போச்சு. அதுக்கு மேலே அவர் இப்போ மாப்பிள்ளை இருக்காரு, சீமான் மாப்பிள்ளை, அவர் அதுக்கு மேலே பேசுவார். இந்த 2 மாப்பிள்ளை பேசுறதுனால தான் எங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க, இல்லைன்னா காலி பண்ணிடுங்க. நீங்கள்லாம் அப்பா நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் வந்து மூட்டைப்பூச்சி மாதிரி. நசுக்கவும் முடியாது,
அதை என்ன சொன்ன கதை தான், அந்த கதை தான் நீங்கள். மூட்டை பூச்சி ரத்தத்தை உரி அந்த மாதிரி ஏன்னா நாங்கள் கிடையாது. இல்லை நீங்கள் ரத்தத்தை தான் உறிஞ்சிருங்க. மெழுகுவத்தி மாதிரி எங்களே உருக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் நாங்கள். ஐயோ மக்கள் யாருப்பா மக்கள்? நீங்கள் தான்ப்பா மக்கள், நாங்கள் தான்ப்பா மக்கள். மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு எவனும் கட்சி வைக்க மாட்டான், புரிஞ்சுக்கோ. அப்போ ஆட்டையை போடுறதுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறது தான் உங்களுடைய ஆதரவு கட்சி வந்து, உங்களுடைய தலைமை வந்து இதைத்தான் பண்ணுது, புரிஞ்சுக்கோ. கட்சி வச்சு தான் ஒரு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுல எத்தனையோ தன்னார்வ தொண்டு அந்த காலத்தில், பிரிட்டிஷ்காரன் காலத்தில், அப்போ பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணினான். அதே சமயத்தில் அவங்கள்ட்ட இருந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் பள்ளிகளை கல்லூரிகளை எல்லாம் திறந்துச்சு. கிறிஸ்துவ கல்லூரிகளும் பள்ளிகளும் இல்லைன்னா நம்ம கல்வியை கற்றுக்க முடியாது. அந்த அதெல்லாம் ஒரு பக்கம். உங்கள் அண்ணா அறிவாலயம் இருக்கிறதே வந்து பஞ்சமி நிலம் தான் சொல்லிக்கிறாங்களா, உண்மையா? ஏப்பா நான் தான்ப்பா அந்த இடத்த வாங்கி கொடுத்தது. பஞ்சமி நிலத்துல இருந்து நீங்க அதை உங்க இடமா மாத்த நீங்க தானா? அத பாத்துங்க, அவரே சொல்றாரு. கதையே வந்து தெரியாம பேசுறீங்க. அண்ணா அறிவாலயம் வந்து ஏற்கனவே அது வந்து பல பேருக்கிட்ட பட்டாம இடம். அது அல்ல அடிச்சு ஆட்டையை போட்டு வாங்கிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. புரியாம பேசுறீங்களே. இந்த மாதிரி எனக்கு உன்னை திட்டவும் முடியல. லூஸ்தனமா கேள்வி கேட்காது தம்பி. நண்பர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்றாங்க, ஏர்போர்ட் மூர்த்தியை போக சொல்லு. அவரு எங்கேயாவது போயிருப்பாரு, வந்திருப்பாரு, அந்த ஆசையில பேசியிருப்பாரு. அந்த முரசொலி பத்திரிகை இருக்குல்ல, அந்த இடம் வந்து இது வந்து அவங்களுடைய இடம்னு சொல்லி ஏற்கனவே டாக்டர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா இருக்கார்ல, அவர் தான் முத இந்த பிரச்சனையை கிளப்புனது. சரியா? ஆனா அப்பமே நாங்க வந்து அதுக்குரிய ரெக்கார்டெல்லாம் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வழக்கும் நீதிமன்றத்தில் போட்டாச்சு. சரியா? அதனால அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பூரா எல்லாரும் அந்த அது இதுன்னு இப்போ பேசுறாரு, மூர்த்தி பேசுறாரு. அவர் பேசுறது வந்து அதாவது மேடை மைக்கு கிடைச்சிட்டா எதை வேணாலும் பேசலான்னு அவர் பேசுறாரு. அதுக்கு ஐயாவுடைய தாண்டி பேசிட்டாரு. அதுக்கு மேல குடியரசுங்கிறாரு, சுதந்திரத்தை போயிட்டு குடியரசுங்கிறாரு, பலகாரத்தை போயிட்டு பலாத்காரங்கிறாரு. இங்க பாரு என்னங்க 1500 2500 5000ங்கிறாரு. ஒரு முதலமைச்சர் மாதிரியா பேச. 1ஆம் கிளாஸ் பையன் கூட நல்லா பேசுவான். ஆனா பேசுவான். உங்க திரு சீமான் அவர்களும் திரு மூர்த்தி அவர்களும் மைக்கு கிடைத்த உடனே எதை வேண்டுமானாலும் பேசலாம்னு பேசுறீங்க. அதனாலதான் மைக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. வீர வசனங்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் விவேகமாகாது. அது என்னமோ சொல்லுங்க, ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. நீங்க பேசிட்டே நாசமா தான் போவீங்களே தவிர, பேசிட்டே வளர்ந்துட்டே தானே போறாங்க. நாசமா போறது நீங்க தான் சொல்றாங்க. பாப்போம், பொறுத்திருந்து பாரு. நேற்றுக்கு எடுத்த சர்வேல கூட நாங்கள் 42.5% தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. நீங்களே சொல்லிக்கிறதா? நாங்க சொல்லல, பாரு எல்லா ஊடகத்திலும் யாருமே எதுவுமே இந்த ஊடகத்தை சொல்லல. நானும் ஊடகத்துல தான் நான் பார்த்தேன், காலையில தான் பார்த்தேன்றல, ஊடகத்துல தான் பார்த்தேன். 42.5% திராவிட மாடல் ஆட்சி 2026 தேர்தலில் வெற்றி பெறும்னு போட்டு. நீங்க திமுக குடும்பத்துல மட்டும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா அப்படிதான் வரும். ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட போய் கணக்கெடுக்கணும். ஒட்டுமொத்த மக்கள்னா எல்லா மக்களும் எங்க மக்கள். அவங்களுக்காக தான் நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க உங்க மக்கள். ஜெயிச்சு முடிச்சிட்டுனா அது யாரோ ஒருத்தவங்க. ஆனா அதை மாதிரி விட்டுருவீங்க. அப்படியெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம். ஆட்சி பண்றதே அவங்களுக்காக தான். அவங்களுடைய ஆட்சி தான் இது. மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதனால தவறா பேசாதீங்க, தவறா பதிவு பண்ணாதீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து வேல்முருகன் ரொம்ப இழிவுபடுத்திருக்கீங்க. அவரோட அவை குறிப்பில் அவர் பேச்சை நீக்க சொல்லியிருக்கீங்க. அதிக பிரசங்கத்தனமா அவர் பேசுறாரு சொல்லியிருக்கீங்க. சபாநாயகர் இதுக்கு வந்து கண்ணம் தெரிவிக்கணும், இதுக்கு வந்து நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பண்ணார் அப்படி அவர் சட்டமன்றத்தில்? என்ன பண்ணாருன்னு நீ மொத்தமா கேட்டியா? என்ன பேசினாருன்னு கேட்டேன். நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்க. அதான் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாரு, கனிமவள கொல்ல போகுதுங்கிறாரு, தொடர்ந்து வந்து கற்பழிப்பு நடக்குதுங்கிறாரு, இந்த மாதிரி திருட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதுல என்ன பிரச்சனை? உள்ளதானே சொல்றாரு. இவர் எந்த கட்சி சார்ந்தவர்? தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்தவர். அந்த கட்சியினுடைய சின்னத்துல தான் ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்து. சரி, உங்க கட்சி சின்னத்துல ஜெயிச்சா உங்களை எதிர்த்து பேசக்கூடாது, உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்களா? எங்களுடைய சின்னத்துல ஜெயிச்சா எங்களுடைய கொறடாவுடைய அனுமதி பெற்று தான் பேசணும். உங்க சின்னத்துல ஜெயிச்சா எண்ணம் உங்களுடைய எண்ணமா தான் இருக்கும். ஆமா, எங்களுடைய கட்சியா. என்னங்க நியாயம்?
சின்னமே பெறும்போதே வந்து அந்த ஃபார்ம் இருக்குல்ல, ஏ ஃபார்ம் இருக்குல்ல, பி ஃபார்ம், ஏ ஃபார்ம், அதில் என்ன மாதிரி கையெழுத்து போட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுருவீங்க. அதுலேயே வந்து நாங்கள் போட வேண்டாம், அந்த தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கும். அதில் கையெழுத்து போடும்போதே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன், எனவே எனக்கு இந்த உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க, எனக்கு அதையே ஒதுக்குங்கன்னு தான் கொடுக்கணும். அதில் இவர் கீழே கையொப்பமிட்டு தான் கொடுக்குறாரு. இதே காரணம் தான் ஒரு முறை பிரச்சனை வந்தபோது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனை வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ இவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் அந்த வேலை செய்கிறீங்க. வேலை இன்பநிதியை கொண்டு போய் நிப்பாட்ட போறீங்க. ஏப்பா 4 வருஷத்துக்கு இப்போ முடிஞ்சு இப்போ ராஜினாமா பண்ணா பண்ணலைன்னா உங்கள் கூட்டிலேருந்து அவர் வெளில போயிட்டாரா நீங்கள் தோற்று போயிட்டீங்களாமா? 21ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற ஜோக்கு பாடி சொன்னது, அதனாலதான் எனக்கு சிரிப்பு வருது. திருமாவளவன் கூட இருக்காருன்றதுனால சிரிச்சிட்டு இருக்கீங்க. 2026 அவரே விஜய் கூட போக போற தெரியுமா? பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, விஜய் எல்லாம் வந்து கடல்ல கரிச்ச பெருங்காயம் சொல்லிட்டு விஜய் மாதிரி ட்ரெஸ் போட்டுறீங்க, வெள்ளை சட்டை சாண்டில் கலர் பேண்ட். நான் அவருக்கு சீனியரா, அவர் எனக்கு சீனியரா? அவரு ட்ரெஸ் போட்டதை பார்த்து உங்க ஐயா ஸ்டாலின் போட்டாங்க, அவரு போட்டதை பார்த்து நீங்க போட்டுட்டீங்க. ஸ்டாலின் வந்து எனக்கு நான் விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து, அவர் விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து அவரும் பேண்ட் போடுவார். பேண்ட் போடலாங்கய்யா, கலர்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன வண்ணத்தில் போடுறோம் அப்படின்னு. என்ன வண்ணங்கிறதுங்க பாரு, நான் இப்போ சொல்கிறேன், இந்த பேண்ட்டெல்லாம் எடுத்து நேற்று இன்னைக்கு எடுத்ததில்லை, புரிஞ்சுக்கோங்க. குறைந்தபட்சம் எப்படி இது டெல்லியில் வாங்கினேன், நான் தான் வாங்கினா ஆட்டையை போட்டு வந்துட்டீங்களா? ஆமாம், ஆட்டையை போட்டோம். நான் ஜவுளி கடையில் போய் இது மாதிரி ஒரு 1/2 டஜன் பேண்ட். நீங்கள் தான் ஆட்டையை போடுறதுல நல்லா வல்லவர. 1/2 டஜன் பேண்ட்டு, 1/2 டஜனுக்கு வந்து கோட், இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சரியா? நீங்கள் யாரோட வேணாலும் ஒப்பீடு பண்ணுங்க, தம்பி விஜய் கூட என்ன ஒப்பீடு பண்ணாதீங்க. அவர் சரி, இப்போ விஜய் ஒப்பீடு பண்ணல. அவர் எங்கே இருக்காரு, நான் எங்கே இருக்கேங்கண்ணே? அவர் பனையூரில் இருக்காரு, நீங்கள் அண்ணா நகரில் இருக்கீங்க. அவர் பனையூரில் இருக்கலாங்கண்ணே, அவர் பல லட்சம் கோடிக்கு அதிபதியா? அவரை போய் என்ன நீங்க கையில போட்டிருக்க மோதிரம், கழுத்துல போட்டிருக்க செயின்னா நீங்க வந்து ஒண்ணும் இல்லாதவங்களா? நான் என்னையா, நான் ஒரு மிஞ்சி போனா என்ன வேணா ஒரு லட்சாதிபதினு வேணா சொல்லலாம். அவர் பெரிய கோடீஸ்வரன், 1000 கோடி 5000 அந்த அவர் சம்சாரம் பேர்லயே 35,000 கோடியோ 40,000 கோடியோ சொத்து இருக்கான் லண்டன்ல. சரி, அதுக்கு மேல இவரும் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு அதனால அதை நீங்க வளைச்சு போலாம் 50,000 கோடி இருக்குது. அந்த லண்டன்ல உள்ள சொத்து நீங்க வளைச்சு போலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. ஏன் அப்புறம் நீங்க கண்ணு வைக்கிறீங்க? அவர் சம்பாரிச்சு தானே வாங்கி வச்சிருக்காரு, கொள்ளடிச்சு வாங்கல. அதை சொல்லலப்பா, நான் என்ன சொல்றேன், அவ்வளோ பெரிய மனுஷனோட என்ன இடம் போடாதேன்னு சொல்றேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது உங்களை மாதிரி ஒரு ஆள் பிறந்துதாங்க வரணும். உண்மையா? அப்படியா? சரி, ஆமா. அவ்வளோ பெரிய மனுஷனோட என்ன இடம் போடாத. சரி, அரசியல் ரீதியா நான் இல்ல. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, திமுகவுடைய ஆன்டி டிஎம்கே ஓட்டுலாம் வந்து பிரிக்கிறதுக்காக தான் டிஎம்கே வந்து அவர் களம் இறக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? ஓ, எப்படி சீமான் அவர்களை பிஜேபி வளர்த்து விடுதோ அது மாதிரியா? இப்போ நீங்கள் தான் இப்போ வந்து விஜய் வளர்த்து விட்றீங்களா? இல்லை, கேட்குறேன்ப்பா, எனக்கு தெரியாது. இல்லை, எனக்கு தெரியல. சீமானை வந்து பிஜேபி எனக்கு தெரியாது. என்னப்பா, மக்கள்லாம் பரவலாக பேசிக்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டங்கள் போடுறது, அது போடுறது, இது போடுறதுக்கெல்லாம் பொருளாதார வசதி எங்கேருந்து வரும்? அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? அவங்க நிதி திரள் நிதி வாங்குறாங்க, திரள் நிதி காசு, நிறைய உறவுகள் காசு தராங்க. எங்கேயுமே இப்போ நான் வந்து ஐயா காமாட்சி நாடு ஐயா அவர்கள்ட்ட ஒரு 500 ரூபா கேட்டு வாங்குறது வேற, புடுங்குறது வேற, பாக்கெட்லேருந்து எடுத்து புடுங்குறது வேற. நீங்கள் பிடுங்குறீங்க, அவர் கேட்டு வாங்குற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஐயா? ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட இப்போ நான் 4 கூட்டம் நடந்து போச்சு. 4 கூட்டத்துக்கு நான் ஏற்கனவே அந்த நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது 30,000 கூட்டம் போட்டீங்க, அதுக்குலாம் எங்கேருந்து காசு கொடுங்க? அது என்ன இப்போ அது என்ன கூட்டம்? நீங்கள் 5 ரூபா காசு எடுத்துக்கிட்டு மஞ்சள் பையை தூக்கிக்கிட்டு ஒரு சோழனா பையை தூக்கிட்டு திருட்டுறையில் நீங்கள் வந்தீங்க. இன்னைக்கு ஆசியா கண்டத்திலேயே கருணாநிதி குடும்பம் மிகப்பெரிய அளவுக்கு பணக்கார குடும்பமாக இருக்குது. அதுக்கு காசு எங்கிருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பதில் கிடையாது. இதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு வாங்க. தவறான தகவல்களை பரப்புற. சரிங்க, காசு இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட? யாருகிட்ட? திமுக கிட்ட சொத்து இருக்கா இல்லையா? சொத்து உழைத்து சம்பாதிச்ச சொத்து இருக்கு. அன்றைக்கு எப்படி உழைச்சிங்க? உங்களுக்கு வந்து மாத வருமானமே ஸ்டாலின் அவர்களுக்கு 2,05,000 ரூபா தான். இந்த 2,05,000 நீங்க வருஷம் போல இது வரைக்கும் நீங்க ஆட்சி பண்ண அந்த ஒரு 60 ஆண்டுகள் எடுத்து பார்த்தா கூட மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 கோடி 2 கோடி கூட வராது. கலைஞர் இன்னைக்கு இல்லப்பா, 1952 அவர் வீட்டில் கார் இருந்தது. எங்கிருந்து வந்து இந்த கார்? அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், திரைப்படங்களுக்கு கதை வசதி எழுதி காசு சம்பாதிச்சாரு. அந்த வீடு கோவலபுரத்து வீடை வாங்கினாரு. அவர் வசதியாக தான் வாழ்ந்தார். எல்லாம் இந்த ஊடக செல்வ செழிப்போடு நல்லா செழுமையாக வாழ்ந்தார். அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம் வந்து அந்த அவர் ஆட்சிக்கு வந்தது 68க்கு அப்புறம் தான். ஆனால் 68க்கு முன்னாடி அவர் வந்து கோமகனாக தான் வாழ்ந்தாரே தவிர கோமணத்தோட வாழ்ந்தாரா? கோமணத்தோட வாழலை. சரி, புரிஞ்சுக்கோ. கோவமாக வாழ்ந்தாரா?
கோமகன். அப்படி பார்த்தா காமராஜர் பேரை தூக்கிட்டு திருவல்லிக்கேணில் உங்க ஐயா கலைஞர் பேர் வைக்க போறீங்க. எதிர்ப்பு வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிட்டீங்க. பேனாசல் வைக்க போனீங்க. சீமான் வந்து நீ வச்சா நான் உடைப்பேன்னு சொன்னே அதை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க. பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போனீங்க. எதிர்ப்பு வந்தோன்னு அதை ஆஃப் பண்ணிட்டீங்க. அரிட்டாபட்டில டங்ஷன் சுரங்க எடுக்க போனீங்க. எதிர்ப்பு வந்தோன்னு அதையும் ஆஃப் பண்ணிட்டீங்க. எதிர்ப்பு வந்தா அமைதியாயிருது, வரலன்னா வச்சிருது. இங்க பாரு, இதெல்லாம் எங்க அரசு தான் பேசி மக்களுக்கு தீமை தரக்கூடிய பயன். ஆனா இந்த இது வந்து பரந்தூர் விமான நிலையத்தை ஒன்றும் கைவிடலை. பரந்தூர் விமான கட்டுவீங்க, அது எடுத்தாச்சு. ஏறக்குறைய 90 விழுக்காடு நிலத்தை எல்லாம் எல்லாம் இடத்த எடுத்தாச்சு. நாங்கள் கூட தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், நல்லது செய்வீங்கன்னு சொன்னீங்க. வந்ததுக்கு அப்புறம் கெட்டதா செஞ்சீங்க. ஊட்டியில் வந்து அந்த டீ எஸ்டேட்டில் அம்மா பங்களா கட்டினாங்களே. எந்த அம்மா பங்களா கட்டினாங்க? ஜெயலலிதா அம்மா ஒரு பங்களா கட்டி ஒரு ஒரு 4-5 கொலையெல்லாம் நடந்துச்சுல்ல. அந்த வழக்கு சிபிசிஐடி அவன் எல்லாம் என்கொயரி பண்ணுறான். 10 முறை சிபிசிஐடியை மாற்றி நாங்களும் தான் போட்டு பார்க்குறோம். அந்த வழக்கில் இந்த ஆள் உள்ளே போவான் எடப்பாடின்னு நாங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் உள்ளதுக்கு நிரந்தரமாக நீங்களே சிஎம் ஆயிடலாம்னு நினச்சிட்டீங்க. அந்த ஆள் போயிடுவார் உள்ள, கவலைப்படாது, நாங்கள் அனுப்ப வேண்டியதில்லை. உங்க ஆளு தான் உள்ளே போகிறோம்மா. இப்போ 1000 கோடி ஊழல் உங்க ஆளு தான் உள்ளே போகிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்களே. எங்காலாவது உங்காலாவது போனால் என்ன, தப்பு பண்ணவன் எவனாக இருந்தாலும் போடணும்பா. அது எங்க ஆளு சொன்னீங்களா? தப்பு பண்ணவே எவனாலும் தண்டனை அனுபவிக்கட்டும். நான் என்ன தப்பு பண்ணா என்னைய பிடிச்சி உள்ள சரி. நம்ம மீனவர்களை தொடர்ந்து வந்து இலங்கை கடற்படை கைது பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 843 மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழ் அரசு எடுக்காம ஏதோ லவ்வருக்கு வந்து லவ் லெட்டர் எழுதுற மாதிரி கடிதம் மட்டும் எழுதிட்டு இருந்தா என்ன அர்த்தங்கய்யா? தம்பி, நீங்க அறிவுபூர்வமான கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தேன். இல்லைங்கய்யா, ஒரு முதலமைச்சர்னா குஜராத்தில் இதே மீனவர்களை வந்து சுட்டு கொண்டாங்க. நான் மத்திய அரசு நேரடியாக தலையிட்டு அதை தடுத்து நிறுத்துறாங்க பாகிஸ்தான் சுடும்போது. ஆனால் சரி, குஜராத் யாரு? குஜராத் வந்து அதோட மோடியோடைய மாநிலம். அவன் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கான், அவனுக்கு பண்றான். சரி, இதே இது வந்து ஜெய்சங்கருக்கு பல முறை இப்படி இலங்கையில நம்ம மக்கள் அடிச்சா அது அந்த நாட்டுக்கு அதெல்லாம் அடிச்சா இப்படி அடிக்கிறான். கண்ணு இங்க பாரு, என்ன பண்ணுனாலும் நம்ம வந்து இங்க இருந்து படையை தட்டிட்டு. எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க? சண்டை போங்க. நான் வந்து இலங்கையில நான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் கொலை நடந்தாலும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. தனிப்பட்ட ஒரு ரீதியாக வெட்டி கொள்றாங்க. பக்கத்து நாட்டுக்கார சுட்டா கூட அது எங்க இந்தியாவில் இருக்குன்னு தமிழ்நாடு என்னங்க அதுங்க பாரு. அதெல்லாம் வந்து சுட்டு கொன்னாலும் சரி, பிடிச்சாலும் சரி, அது அவங்க யார் பண்ணணும்? ஒன்றிய அரசு பண்ண வேண்டிய வேலை. இப்போ உங்களோட தமிழ்நாட்டில் இருக்க உங்கள் கொடிக்கம்பத்தை ஃபுல்லாக அகற்ற சொல்லி துரைமுருகன் வந்து உங்கள் திமுக நிர்வாகிக்கெலாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. எதனால் இந்த இது? என்னப்பா, நீ எந்த ஊரில் இருக்க? சென்னையில் தானே இருக்க. ஹைகோர்ட்ல உத்தரவு போடலையா? ஹைகோர்ட்ல உத்தரவு போட்டாங்க. அப்புறம் அப்ப நீங்க வந்து இப்ப அந்த ஹைகோர்ட் உத்தரவு போடுற அளவுக்கு தான் உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் செயல்படுறாங்களா? பொது இடத்துல அனுமதி வாங்காம கொடிக்கம்பம் வைக்கிறது எங்களுக்கு மட்டும் இல்ல, அனுமதி இல்லாம இருக்கக்கூடிய அனைத்து கொடிக்கார மரங்களும் அகற்றப்பட வேணும். அது அரசு நிலத்துல இருக்கக்கூடாது. மத்த யாருமே இந்த அளவுக்கு அறிவுறுத்தல் இல்ல. அப்ப வந்து திமுக காரனாலே அவன் அராஜகம் தான் பண்ணுவான், அட்டுழியம் தான் பண்ணுவான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது. அப்படித்தானே? நாங்க வந்து முன்மாதிரியா நாங்க அறிக்கை கொடுத்து நாங்க எங்க ஆட்களை வந்து அதை அப்புறம் நீங்க முன்மாதிரி, மத்ததுல நீங்க முன்மாதிரின்னு சொல்லாதீங்க. நாங்க எல்லாத்துலயும் முன்மாதிரி. நாட்டையும் நாட்டு மக்களையும் காட்பதுல நாங்க முன்னோடி. உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்தீங்க. நன்றிங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.